لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم إلى يوم الدين أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأمر أهلك بالصلاة واصطبر عليها لا نسألك رزقا نحن نرزقك والعاقبة للتقوى. صدق الله العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லோன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தானது. ஏகவனாம் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நம் உயிரிலும் மேலான ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், குறிப்பாக நம் எல்லோரின் மீதும் நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்கள், நம்முடைய ஆசான்கள், குருமார்கள் அத்துணை பேரின் மீதும் அந்த ரஹ்மானுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக ஆமீன். சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அடியார்களை படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த அடியார்களுக்குரிய ரிஸ்க் உணவை ஏற்பாடு செய்து சொல்லுவாங்க. இரணமும் மரணமும் மனிதனை தேடி வரும். ஒரு பருக்க இந்த உலகத்துல ஒரு அடியானுக்கு இருக்கும் வரை மூத்தா போக மாட்டார். அப்ப இந்த உலகத்தினுடைய எந்த கோடிக்கு போனாலும் சரி, மரணம் என்பது அவனை தேடி வந்து அடையும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காட்சி தந்து கொண்டிருந்தார். ஒரு இடத்துல ரூஹம் வாங்கிட்டு இன்னொருத்தரை பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா அவர் ரெடி ஆகிக்கிற வேண்டியதுதான். அடுத்த குறி நம்ம தான். இந்த நிலைப்பாடு ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் என்ன செஞ்சு ஒருவரை இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே குறுகுறுன்னு ஒரு பார்வை பார்த்துட்டு போயிட்டாங்க. அவருக்கு உறுதியாயிருச்சு, அடுத்த இலக்கு நாம தான். அதனால இருக்கக்கூடிய அந்த இடத்தை விட்டுட்டு பல 100 மைல் தொலை தூரம் நாம போயிட்டோம்னு சொன்னா, இப்ப இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவ்வளவு தூரம் பயணிச்சு வந்தெல்லாம் நம்மளை என்ன செஞ்சிட மாட்டாங்க, ரூஹ வாங்கிட மாட்டாங்க என்று அவர் நினைத்து கொண்டு கருதி கொண்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல கேட்டார். நடப்பை சொன்னார். என்ன விருப்பம்னு கேட்டாங்க. இல்ல 1100 மைல்களுக்கு அப்பால் நான் போயிடணும், ஏன்னா இங்க வச்சு என்னைய பார்த்து விட்டார், அடுத்த இலக்கு நான் தான், அதனால அதுல இருந்து நான் தப்பணும் என்று சொன்ன உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தார். ஃப்ளைட் எப்படி பறக்குதோ, ஹெலிகாப்டர் எப்படி பறக்குதோ, ஏன் ராக்கெட் என்ன வேகத்துல போகுதோ, அது மாதிரி ரப்புல் ஆலமீன் காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தார். மெதுவா போனா மெதுவா பீக்கிட்டு போகணும், ஸ்பீடா போனா ஹை ஸ்பீடா போகணும் அப்படின்னாலும் அதுக்கு தோதுவாக அந்த காற்று என்ன செய்யும், அவர்களையும் அவர்களுடைய படைகளையும் சகாக்களையும் அப்படியே திருப்பி செல்லும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா காற்றை என்ன செஞ்சிருந்தான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தார். பேராட்சியை ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தார்.
இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? காற்றுக்கு உத்தரவு போட்டாங்க, இவரை கொஞ்சம் 11 மைல்களுக்கு அப்ப கொண்டு போய் என்ன செஞ்சு ஒரு தீவுல கொண்டு போய் விட்டு அப்படி அந்த காற்று அப்படியே என்ன செஞ்சு அழகா ஹெலிகாப்டர் மாதிரி போய் அவர் அந்த தீவுக்குள்ள விட்டுச்சு. தீவுக்குள்ள விடப்படுகிறார். இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்க வந்தார். மலக்குமார்கள் அந்த காலத்துல மனிதர்களிடத்துல பேசக்கூடிய நிலையிலையும் இருந்தாங்க. அப்படியே பிரமிச்சு போனார். நீங்க அங்க வந்து எங்க குரு விட்டு வாத்திய அடுத்த இலக்கு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு 11 மைல்களுக்கு அப்பா நான் இங்க வந்திருக்கிறேன், வந்து இறங்குறேன், என் முன்னாடி வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கு இஸ்ராயீல் சொன்னாங்களா, நான் உன்னை குருன்னு பார்த்தது எதுக்கு தெரியுமா? ரப்பு அடுத்த நாள் ஓ உசுர வாங்கணும்னு சொல்லிவிட்டான். எங்க வாங்கணும்னு சொல்லி இருக்கிறான்னா இந்த இடத்துல வாங்கணும்னு சொல்லி இருக்கான். ஆனா 11 மைல்களுக்கு அப்பா நீ எப்படி வர முடியும்? நீ எப்படி வர முடியும்? ஆச்சரியத்தால் நான் பார்த்தேன் உன்னை, ஆச்சரியத்தால் உன்னை நான் பார்த்தேன். ஒரு நாளைக்குள்ள 11 மைல்களுக்கு அப்பால் இந்த மனிதன் எப்படி பயணித்து வர முடியும்? ஆனா ரப்புல் ஆலமீன் தீவுல வச்சு இவருடைய ரூஹ வாங்கணும்னு எனக்கு சொல்லிட்டாரு, இது எப்படி நடக்கும் அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்டு பார்த்தேன் அப்பா. ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடை பத்தியா ஓ நாவிலேயே அந்த வார்த்தையை வெளிப்படுத்தி காற்றுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உத்தரவிட்டு 11 மைல்களுக்கு அப்பால் கொண்டு வந்து உடனே ரப்பு சேர்ந்துட்டான். ஏன் வேலை லேஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க? அவருடைய ரூஹை வாங்கினார்கள் என்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அப்ப இரணமும் மரணமும் இந்த ரெண்டுமே மனிதனை தேடி வரும். எங்க ஓடினாலும் சரி, ஐநதவும் அல்லாஹ் கேட்கிறான், எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹ்வை விட்டு, அல்லாஹ்வுடைய ரசூலை விட்டு, சன்மார்க்கத்தை விட்டு எங்க ஓடி ஒளிகிறீங்க? இந்த உலகத்துல எந்த மூல முடுக்குக்கு நீங்கள் போய் ஒளிஞ்சாலும் மரணம் உங்களை விட. பாவிகளுடைய ரூஹு கைப்பற்றப்படுகிற போது அது எப்படி கைப்பற்றப்படும் என்பதை பற்றி ஹதீஸ்ல வருது. மூமினானவர்களுடைய ரூஹு இருக்குத, அது இன்முகத்தோடு பயணிக்குமா. மலக்குல் மௌத் வந்த உடனே சங்கையான தோற்றத்திலே வருவார்கள், சாலிகான தோற்றத்திலே வருவார்கள். சூனத்திலிருந்து தாம்பாளத்துல ஆடையை கொண்டுகிட்டு வருவாங்க. மூமினிடத்துல சொல்லுவாங்க, வெளியாக உனக்குரிய நேரம் முடிஞ்சிருச்சு. யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, நிம்மதி பெற்ற ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி, உன்னுடைய இரட்சகன் கூப்பிடுகிறான், உன்னை அழைக்கிறான், உன்னுடைய இரட்சகனுடைய அழைப்புக்கு பதில் கொடு. ராதியத்தம் மர்தியா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான் உன் ரப்பு, உன் மேல ரொம்ப பிரியமாக இருக்கிறான், உன்னை திருப்தி கொண்டவனாக இருக்கிறான். அதனால நீ புறப்படும். ஃபதுஹுலி ஃபீ இபாதி வதுஹுலி ஜன்னதி, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மலக்குகளால் சொல்லப்படும், என்னுடைய நல்லடியார்களோடு இணைந்து என்னுடைய சொர்க்கலோகத்தில் பிரைஸா உனக்கு வைத்திருக்கிறேன், சன்மானமாக வைத்திருக்கிறேன் சொர்க்கம், அந்த சொர்க்கத்துக்குள்ள பிரவேசிக்க வா வா என்று மூமினுடைய ரூஹை கைப்பற்றுகிற போது, மலக்குல் மௌத் அந்த வார்த்தையை சொல்லுகிற போதே இன்முகத்தோடு மூமினுடைய ரூஹை என்ன செய்யும்? தன்னை அப்படியே ஒப்படைக்கும். இலகுவாக இலகுவாக மலக்குல் மௌத் ஒரு மூமினுடைய ரூஹை கைப்பற்றுவார். எந்த கஷ்டமும் இருக்க, எந்த சிரமமும் இருக்க. அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல நிலையில, அல்லாஹ் பொருந்தி கொண்ட நிலையில நம்முடைய ரூஹெல்லாம் கைப்பற்றப்படுவதற்கு வல்ல ரஹ்மான் கிருபை செய்வானா. அதுதான் நாம வாழ்க்கையில் ஜெயிக்கிறது. ஃபைனல் அல்லாஹ்வுடைய திருக்கலிமாவை சொன்ன நிலையில்
லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை மொழிந்த நிலையில் நம்முடைய ரூஹ் கைப்பற்றப்பட வேண்டும். ஃபைனல் மேட்ச், அந்த ஃபைனல் மேட்ச்ல என்ன செஞ்சிடணும்? கோல் அடிச்சிடணும். கிரிக்கெட்டுடைய நிலைகளை நாம் பார்க்கிறோம் அல்லவா? இருக்கிறது ஒரு பால், அந்த ஒரு பால் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில மனிதர்களுடைய ஒரு பரபரப்பான நிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு மனிதனுடைய இறுதி நிலை இருக்கிறத, அதுதான் ஃபைனல். ரப்பாகை காத்திமா பில் கைர் என்று சொல்லப்படும் நிலைமை கொண்டு அல்லாஹ் முடிவை ஏற்படுத்த வேண்டும். இதே நேரத்தில் பாவிகளுடைய ரூஹ் இருக்குத, அதை கைப்பற்றுவதற்காக மலக்கு மௌத் வந்து எப்படி காட்சி தருவாங்கன்னா கொஞ்சம் விகாரமான காட்சியை தருவார்கள். விகாரமான காட்சி. அந்த விகாரமான காட்சியை பார்த்த உடனேயே அப்படியே பதுங்கி போய் அந்த ரூஹ் கூப்பிடுவாங்க. வெளியாக மிரட்டல் துணியில கூப்பிடுவார்கள், கெஞ்ச மாட்டார்கள். வெளியாது அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியாக வந்து அது தெரிஞ்சு போச்சு, நம்ம வெளியானா தீ கொண்டு வைக்கதான் போடுவாங்க, நரக நெருப்புல தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மை நிலை விளக்கிய அந்த நேரத்தில் கெட்ட ஆன்மாக்கள், பாவியான ஆன்மாக்கள் வெளியாகுவதற்கு மறுக்கும். உடம்போட்டு வெளியாக அப்ப என்ன செய்வார்கள்? மலக்குல் மௌத் முதுகிலும் முகத்திலும் ஓங்கி அடித்து 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 அந்த ரூஹை அப்படியே கைவிடுவார். முதுகிலையும் முகத்திலையும் ஓங்கி அடிச்சு அடிச்சு என்ன செய்வாங்கன்னா அந்த ரூஹை கொஞ்சம் 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 அப்படியே கைவிடுவார். ஏன்னா உடம்புக்குள்ள ஓடி ஒளி, எங்க ஒளிஞ்சாலும் தப்ப முடியாது. எங்க ஒளிஞ்சாலும் தப்ப முடியாது. ஆகவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மௌத் என்பதை இறுதி முடிவை நல்ல முடிவாக ரப்பல் ஆலமீன் ஆக்கி வைக்கணும். கெட்ட முடிவில் இருந்து ரப்பல் ஆலமீன் பாதுகாக்கணும். அப்படி நாம துஆ செய்யணும். யாருக்கும் எந்த ஒரு தைரியம் வந்துடக்கூடாது. நாம இந்த நேரம் தொழுதுட்டு இருக்கிறோம், அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம், 4 பேருக்கு நல்லது செஞ்சு கொண்டு இருக்கிறோம், அதனால நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த மெதப்போடு சொல்லுவாங்கல்ல, அந்த எண்ணம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. எந்த அளவிற்கு ஒரு மனிதனிடத்துல தக்குவா இருக்குமோ, பயபக்தி இருக்குமோ, அல்லாஹ்வுடைய அச்சப்பாடு இருக்குமோ, அந்த அளவிற்கே தன்னுடைய அமல்களுக்குள்ள அவன் பயந்து கொண்டே இருப்பான். நெருக்கங்கள் அதிகமாக ஏற்படுகிற போது அச்சமும் கூட சேர்ந்தே வரும். உலக அமைப்புல அப்படி நாம் பார்க்கிறோம். ஒரு பிரதமரோடு, ஒரு முதல் மந்திரியோடு, ஒரு ஜனாதிபதியோடு ஒருத்தருக்கு நெருக்கம் இருக்குன்னு வைங்க, அந்த அளவிற்கு அவருக்கு வந்து அதுல பயமும். ஏன்? என்ன காரணம்? நெருக்கம் இருந்தாலும் கூட என்னுடைய ஏதாவது ஒரு வார்த்தை, என்னுடைய ஏதாவது ஒரு செயல்பாடு அவர் கோபத்தை உண்டாக்கிடுமோ அப்படிங்கிற பயம். அதே மாதிரி தான் வழிமாறுகள், இறைநேசம் செல்வர்கள். ரப்பல் ஆலமீனுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் இருந்தாலும் கூட ரப்பை அதிகமாக அஞ்சிக் கொண்டே இருந்தார்கள், பயந்து கொண்டே இருந்தார்கள். என்னுடைய ஏதாவது ஒரு வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிடிக்காமல் போய்விட்டால் என்ன ஆகுது? என்னுடைய ஏதாவது ஒரு செயல்பாடு ரப்புக்கு பிடிக்காமல் போய்விட்டால் என்ன ஆகுவது? அஞ்சிக் கொண்டிருந்தார்கள், பயந்து கொண்டிருந்தார்கள். ஆக மனித வாழ்க்கை என்பது அல்லாஹ்வுடைய அச்சத்துக்கும் ஆதரவுக்கும் இடைப்பட்ட நிலையில் இருந்தால்தான் அது ஈமான். ஒரே அல்லாஹ் மேல ஆதரவு சென்று போயிடக்கூடாது, ஒரே அல்லாஹ்வை பயந்து கொண்டும் இருந்து விடக்கூடாது. ஏன்னா ஓவர் பயம் இருக்கிறது ஒண்ணும் இல்லாம ஆகிவிடும். ஓவர் ஆதரவு இருக்குது பாருங்க, அதுவும் ஒண்ணும் இல்லாமல் ஆகிவிடும்.
ரெண்டும் இணைந்ததுதான் ஈமான். ரெண்டுமே தேவை. அல்லாஹ் மீது அளவும் நம்பிக்கை இருக்கிறது, ஆதரவு இருக்கிறது. ரப்பு என்னை மன்னிச்சிருவான், என்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவான் அப்படிங்கிற ஒரு ஆதரவும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நான் ஏதாவது செய்து விட்டால் ரப்பு கோபப்பட்டு விடுவானோ என்ற பயமும் இருக்க வேண்டும். அல்லாஹ் ஷானஹு மனிதனுக்கு மௌத்துங்கிறத ஒரு ஃபைனலாக வச்சிருக்க. அந்த மௌத்தை விட்டும் யாரும் என்ன செய்ய முடியாது, தப்புவதற்கு முடியாது. அவர் எங்க இருந்தாலும் அது கிடைச்சது, எங்க இருந்தாலும் கிடைச்சது. ஐநமா அந்த கூணி எதிரிக்கும் மௌத். நீங்க எங்க இருந்தாலும் மரணம் என்பது உங்களை அடைந்தே தீரும். உலவு குந்து ஃபீ புரூஜி முஷய்யதா, ஒரு இரும்பு கோட்டைக்குள் நீங்கள் இருந்தாலும் சரி, இரும்பு கோட்டைக்குள்ள இருந்தாலும் மௌத்துங்கிற என்ன செய்யும், வந்தே தீரும். அந்த மௌத்தை விட்டும் எந்த மனிதனும் தப்ப முடியாது. தப்பிய வரலாறு என்பது யாராவது காட்ட முடியுமா? உலகமே ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை, உலகமே ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை மரணம் என்பது. மரணத்தை மறுத்தவர் இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. ஆனானப்பட்ட மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர்களையும் இந்த உலகம் காவு வாங்கியிருக்கிறது. சாதாரணமான மனிதர்களையும் இந்த உலகம் காவு வாங்கியிருக்கிறது. யாரையும் விட்டு வைக்கிறது. வலுமிக்கவர்களும் மரணப்பிடியில் மாட்டியிருக்கிறார்கள், வலுவில்லாதவர்களும் மரணப்பிடியில் மாட்டியிருக்கிறார்கள். மௌத்துடைய சிந்தனை என்பது மனிதர்களுக்கு அதிகமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைப்பதற்கு அது ஒரு காரணமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்ஸிரு ذِكْرَ هَذِهِ اللَّذَّاتِ, இன்பங்களை முறியடிக்கக்கூடிய சுகங்களை எல்லாம் அறுத்து எரிந்துவிடக்கூடிய ஒரு நினைப்பை நீங்கள் வாழ்க்கையில் அதிகப்படுத்திக் கொண்டே இருங்கள், அதிகப்படுத்திக் கொண்டே இருங்கள். அது என்ன நினைப்பு? அல் மௌத், மரணத்தினுடைய நினைப்பு என்று சொன்னார்கள் பெருமானார். மௌத்த ஒரு மனிதன் நினைக்க ஆரம்பிச்சுட்டான்னு சொன்னார், எந்த மனுஷனும் இன்னொரு மனுஷனுக்கு அநியாயம் பண்ண மாட்டான். இன்னைக்கு அநியாயம் நடக்குது. ஒரு மனிதனுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுகிறது, ஒரு மனிதனுடைய மானம் பறிக்கப்படுகிறது, ஒரு மனிதனுடைய கண்ணியம் குறைக்கப்படுகிறது, ஒரு மனிதனுடைய உயிரை பறிக்கப்படுகிறது. இதெல்லாம் மரணத்தினுடைய அச்சம் இல்லாத காரணம். மரணத்தினுடைய பயம் என்பது ஒரு மனிதனுக்கு வந்துருச்சுன்னு சொன்னான். மரணத்தை பற்றி அதிகமாக அவன் நினைவு கூறக்கூடியவனாக இருந்தால் எந்த மனிதனும் எந்த மனிதனுக்கும் அநீதம் இழைக்க மாட்டான். இன்னைக்கு சர்வசாதாரணமான ஒரு நிலைப்பாடை நாம் பார்க்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரர்கள் நிலத்தின் விஷயங்கள்ல சட்டத்திற்கு புறம்பாக தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பிடிவாத தன்மையை பயன்படுத்தி, முரட்டு தன்மையை பயன்படுத்தி என்ன செய்யறாங்க? அடுத்தவருடைய பூமியாவா இருக்கிறார். இப்போ அவருக்கு ஒரு மரணத்தினுடைய நினைவு இருக்கும் என்று சொன்னார். மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது, அங்கே கேள்வி கணக்கு இருக்கிறது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்ற ஒரு அச்சப்பான அந்த மனிதனிடத்தில் இருந்தால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், இந்த உலகத்துல ஒரு ஜான் இடத்தை ஒருவர் அபகரித்தார். சொன்னோம், அதை இவர் என்ன செய்யறாரு? தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி, தனக்கு இருக்கக்கூடிய அந்த முரட்டுத்தனத்தை பயன்படுத்தி தன் கைக்குள் ஆக்கிக் கொள்கிறார். அவர் ஆக்கிக் கொண்டது ரொம்ப பெருசு இல்லை, ஒரு ஜான் இடம்.
நாளைக்கு நீதமான தீர்ப்பு எப்படி வழங்குகிறான் தெரியுமா? ஒரு ஜான் இடத்தை 7 பூமி அளவுக்கு ரப்பல் ஆலமீன் அதை அப்படியே என்ன செய்யறான்? அச்சு வச்ச மாதிரி விடுறான். 7 பூமி அது எங்க போய் சென்றடையும் அளவுகோல் இன்றைக்கு வரைக்கும் எந்த மனிதனாலும் கணக்கிடப்பட முடியவில்லை. பூமி என்று சொல்லுகிறோம், அவ்வளவுதான். ரப்பு சொல்லிட்டா 7 பூமி இருக்கு, அதை நாம ஏற்றுக்கிறோம். குர்ஆன் சொல்லுகிறது 7 வானம் இருக்கிறது, 7 பூமி இருக்கிறது. சபாசமாவாதி வலாம். சரி, வானத்தை நாம் பார்ப்போமே. வானம் நம்முடைய பார்வை எட்டும் தூரத்தில் இருக்கிறது. எத்தனை கோடி கோடி மைல்கள் தொலை தூரமோ, கிலோமீட்டர் தொலை தூரம் இன்னைக்கு வரைக்கும் யாராலும் என்ன செய்ய முடியல, அதை கணக்கிட முடியல. முதல் வானத்தினுடைய நிலையை இனி அடுத்த வானம் இருக்கிறது, அதற்கு அடுத்து இருக்கிறது. அது மாதிரி தன் பூமியினுடைய நிலை 7 பூமி அளவுக்கு ரப்பல் ஆலமீன் அந்த ஒரு ஜான் இடத்தை என்ன செய்யறான்? அப்படியே வெட்டுகிறான். அதை தூக்கி நாளைக்கு வறுமையில யார் அநீதம் செய்தானோ, அபகரிச்சானோ, அவன் முதுகுல தூக்கி வச்சான். இதுதான் அவனுக்கு ஒடுக்கப்படுகிறது. தாங்க முடியும். சிந்திச்சு பாருங்க. ஒரு 10 கிலோ வெயிட் கொஞ்ச நேரம் தொடர்ந்து நம்முடைய பிடியில வைத்திருக்க முடிகிறதா? ஒரு 20 கிலோ வெயிட் தொடர்ந்து நம்மால் அதை சுமக்க முடிகிறதா? கை கெடுத்து போய் கீழே வச்சுட்டு பிறகு திரும்பும். ஒரு ஜான் இடம், அதுவும் 7 பூமி அளவுக்கு வெட்டப்பட்டு அவனுடைய முதுகில் அது தூக்கி வைக்கப்பட்டால் அந்த சுமை அவனால் சுமக்க முடியும். அப்ப இது மாதிரி எல்லாம் ஒரு அநீத விளைவிக்கக்கூடிய நிலைகள் எப்ப ஒரு மனிதனத்தில் வரும்னு சொன்னா, பௌத்த பற்றிய சிந்தனை இல்லைண்டா வரும். பௌத்த பற்றிய சிந்தனை فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ إِنِّي ظَنَنتُ أَنِّي مُلَاقٍ حِسَابِيَهْ. நாளைக்கு மறுமையில யாருடைய வலக்கரத்துல பட்டோலை கொடுக்கப்பட்டு விடுமோ, அவன் சந்தோஷத்துல மக்களை எல்லாம் கூப்பிடுவான். வாங்க வாங்க வாங்க, எத்தனவோ கிதாபியா, எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த டிப்ளமா கொஞ்சம் படிச்சு பாருங்க. என்ன டிப்ளமா? சொர்க்கவாதி என்பதற்குரிய டிப்ளமா. எத்தனவோ கிதாபியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியான் சொல்லுவானா, இன்னி தலன்து அன்னி முலாக்கின ஹிசாபி. உலகத்துல நான் என்ன செஞ்சாலும் அதுக்கு கேள்விகளுக்கு மறுமையில இருக்கிறது என்பதை உறுதியாக நான் நம்பியிருந்தேன். அந்த நம்பிக்கையின் பலன் இன்றைக்கு எனக்கு வலது கரத்தில் நான் சொந்தவாதி என்ற ஒரு சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அத்தாரிட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அந்த அடியான் சொல்லுவான் என்று ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அருமையான பெருமக்களே, மரணத்தினுடைய சிந்தனை என்பது மனிதனை பண்படுத்தும், மனிதனை புனிதனாக மாற்றும், மனிதனை மனிதனாக வாழ வேண்டும். இன்றைக்கு மனிதத்துவத்துக்கு தான் வேலையே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் இன்றைக்கு இஸ்ரேல் பலஸ்தீன மக்களை அநியாயமாக கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் மனிதம் எங்கே? மனிதம் எங்கே இருக்கிறது? ஆனா எல்லாத்துக்கும் ஒரு முடிவை ரப்பல் ஆலமீன் வைத்தார். ஃபைனலோடு இருக்கிறது. ஆகவே அருமையான பெருமக்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் மரணத்தினுடைய சிந்தனைகளை அதிகமாக கொண்டு வருகிற போது அல்லாஹ்வை பற்றிய நினைப்புகளும் அதிகமாக நமக்கு ஏற்படும். இன்னைக்கு உலகத்தை சம்பாதிக்கணும், குறிப்பாக ரிசத்தை சம்பாதிக்கணும், அதுல மனிதனுடைய முயற்சிகள் பெரும்பாலும் ஈடுபடுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஈடுபடுத்தப்படுவது தப்பில்லை. அந்த
அல்லாஹ்வுடைய கடமைகள் நிறைவேற்றிய பிறகு அந்த முயற்சிகள் இருக்க வேண்டும். 5 நேர தொழுகை மாளாக்கப்பட்டு வீணாக்கப்பட்டு விடப்பட்டு உலகத்தை சம்பாதிக்கப்படுகிறது. ரப்புல் ஆலமீன் நாளைக்கு அவ்வளவு யுஹாசிபுல் அப்து யௌமல் கியாமா அஸ்ஸலாத், மறுமையில ரப்புல் ஆலமீன் கேட்கிற முதல் கேள்வி தொழுகையான்னு கேட்பான். நீ சம்பாதிச்சியா? கொண்டாடி பிள்ளைக்கு கொடுத்தியா? பெற்றோருக்கு கொடுத்தியா? உடன்பிறந்தவர்களுக்கு கொடுத்தியா? சமூகத்திற்கு ஏதாவது செஞ்சியா? இதை பற்றி எல்லாம் ஆரம்பமா கேட்கப்பட மாட்டார். முதல் கேள்வி என்ன? தொழுகை. அதுல பாசானதான் அடுத்த கேள்வி. அப்ப இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது? கொஞ்சம் சிந்திக்கணும். இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு? சம்பாத்தியத்துக்காக வேண்டி, ரிசுக்கை தேடுவதற்காக வேண்டி தொழுகையைத்தான் விடப்படுகிறது. ஆனால் சம்பாத்தியம் செய்வதற்காக வேண்டி அவருடைய வேற சுகமோகங்கள் விடப்படவில்லை, குடும்ப வாழ்க்கை விடப்படவில்லை, உண்ணுதல் குடிக்குதல் விடப்படவில்லை. அது எல்லாம் கரெக்டா நடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் முன்ன பின்ன நடக்கும். ஆனால் விடப்படுகிறது என்றால் அல்லாஹ்வுடைய வணக்கமாகி, பிரதான வணக்கமாகி தொழுகை தான் விடப்படுகிறது. சமூகம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்றான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத், நபியே உங்க குடும்பத்துக்கு தொழுகை கொண்டு ஏவும், தொழுகை கொண்டு அவங்களுக்கு ஏவிட்டே வஸ்தமிர் அலைஹா, தாங்களும் அதை நிரந்தரமாக கடைபிடிங்கள். தாங்களும் தொழுவனும் குடும்பத்தாரையும் தொழும்படி கட்டளையிட வேண்டும், கட்டளையிட வேண்டும். வேண்டுதல் வைக்கிறது இல்லை. அம்பருக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. அந்தந்த இடத்தை பொறுத்த அர்த்தங்கள் ஏற்படும். இங்க ரப்புல் ஆலமீன் வஅமுர் அஹ்லக், உங்க குடும்பத்துக்கு உத்தரவு போடுங்கள் என்று சொல்கிறார். அடுத்து அல்லாஹ் சொல்றான், லா நஸ்அலுக ரிஸ்கா, உங்கள்கிட்ட ஒண்ணு நான் சாப்பாடு கேட்கல, வாழ்வாதாரம் கேட்கல. நஹனு நர்சுக்கும், நாம் தான் உமக்கு ரிஸ்கை கொடுத்து கொண்டிருக்கிறோம். வழி அளக்கிறது நாம. ஆனா நீங்க நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க, நான் இல்லாட்டி என் குடும்பம் என்ன வந்தா போனா என்ன நடக்கும்? நான் இல்லாட்டி குடும்பம் என்ன வந்தா போனா என்ன நடக்கும்? கணவனை இழந்த மனைவியை தவிர மற்ற அத்துணை பேரும் துக்கம் கொண்டாடுவதில் 3 நாட்கள் மட்டுமே மார்க்க அனுமதித்திருக்கிறார். மனைவி மட்டும் 4 மாசம் 10 நாள். ஒரு மகன் தன் தந்தை இழந்தாலும், ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை இழந்தாலும், ஒரு பிள்ளை தன்னுடைய தாயை இழந்தாலும், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை இழந்தாலும், ஒரு சகோதரன் சகோதரியை இழந்தாலும், சகோதரி சகோதரனை இழந்தாலும், அங்கே துக்கம் என்பது 3 நாட்கள் மட்டுமே. அதற்கு பிறகு சகஜமான நிலைக்கு வந்தாக வேண்டும். இது மார்க்கம். வந்தாக வேண்டும். நாம இருந்தாலும் உலகம் நடக்கும், இல்லாவிட்டாலும் உலகம் நடக்கும். நமக்குரிய கட்டளை ரப்புடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். ரப்புடைய விருப்பம் 5 கால தொழுகையை பேணுதலாக நிறைவேற்றும் என்பது ரப்பு தரும். படி அளக்கிறவன் அவன் தான். இன்றைக்கு அரபுலகத்துல பெண் பிள்ளை பிறந்து விட்டால் கேவலமாக கருதி அந்த பெண் பிள்ளையை உயிரோடு குளிதோண்டி புதைத்துக் கொண்டிருந்த வன்மமான ஒரு காலகட்டம் அது. காட்டுமிராண்டி தரமான ஒரு காலகட்டம் அது.
அறியாமையினுடைய உச்சகட்டத்தில் இருந்த ஒரு காலகட்டம். அப்படிப்பட்ட நிலையில் தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வர்றார். ரப்பு ஆயத்தை இருக்கிறார், வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இம்லாக், பசியை பட்டினியை பயந்து உங்களுடைய பிள்ளைகளை கொள்ளாதீங்க. நஹ்னு நர்சுக்கும் வ இய்யாஹும், உங்களுக்கும் சரி அவர்களுக்கும் சரி நாம் தான் ரிஸ்கை கொடுக்கிறோம். இங்க பெற்கிற பிள்ளைகளுக்கு நாம தான் ரிஸ்க் கொடுக்கிறோம், உங்களுக்கு நாம தான் ரிஸ்க் கொடுக்கிறோம். ஆனா இன்றைக்கு அரசு துறையில் உள்ள நிலைப்பாடுகள் என்ன? குழு கட்டுவார்கள். ஏன்னா நாட்டில் மக்கள் பெருகிவிட்டால் பஞ்சம் ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் சொல்கிறான், இந்த நாட்டிலே எந்த நாட்டிலும் சரி எவ்வளவு மக்கள் விகிதாச்சாரம் பெருகிக் கொண்டிருந்தாலும் அவர்களுக்குரிய ரிஸ்கை அவன் கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறார். கடலில் உள்ள மீன்களுக்கு ரப்பல் ஆலமீன் ரிஸ்க் கொடுக்கிறவன் மனுஷர்களுக்கு கொடுக்க மாட்டானா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய பேராட்சியை கொடுத்தார் என்றால், மனிதர்களுக்கும் ஆட்சி செய்தார்கள், மனிதன் அல்லாத மற்ற மிருகங்களுக்கும் ஆட்சி செய்தார்கள், காற்றின் மீது ஆட்சி செய்தார்கள், தண்ணீரின் மீது ஆட்சி செய்தார்கள். அண்ட சராசரங்கள் அனைத்தையுமே ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தார். பறவைகள் எல்லாத்தையும் வசப்படுத்தி கொடுத்தார். எல்லா மொழியும் தெரியும், எல்லா பாஷையும் தெரியும். இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு ஆசை என்னன்னா, உலகத்தில் அல்லாஹ் படைச்சிருக்கக்கூடிய எல்லா உயிரினத்துக்கும் அல்லாஹ்ட்ட ஒரு அனுமதி கேட்டான். யா அல்லாஹ், நான் நீ தந்த ரிஸ்க் தான், அதை வச்சு நான் ஒரு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும். அதனால ஒரு மாச காலகட்டம் எல்லா உன்னுடைய படைப்புக்கு நான் ரிஸ்க் கொடுக்கணும், உணவு கொடுக்கணும், அதை நீ அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் உன்னால முடியாது. சரி, ஒரு வாரத்துக்கு அது உன்னால முடியாது. சரியல்ல, ஒரு நாளைக்கு அது கஷ்டம் தான். சரி, ஓகே, ஒரு நாளைக்கு நம்ம பார்த்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ரப்புக்கு அடுத்து முறையிட்டார்கள். யா அல்லாஹ், உன் படைப்பு எல்லாத்துக்கும் நான் ரிஸ்க் கொடுக்கணும் அப்படின்னா சில மாத காலங்கள் முடியும், எந்த உணவும் கெட்டு போகக்கூடாது, அதை நீ பார்க்கலாம். ரப்பு சொன்ன சார் கெட்டு போக பல மாதங்கள் ஒன்று சேர்க்கிறார். அதற்கு பிறகு ரப்புல் ஆலமீன் அவங்க இடத்துல கேட்கிறாங்க, அந்த உணவு ரெடி ஆயிடுச்சு, இப்ப உன்னோட ஒரு அனுமதி, கடலில் உள்ள உயிரினத்தை கொண்டு இந்த விருந்தோம்பலை நான் ஆரம்பிக்கவா, இல்ல திடல் நிலப்பரப்புல இருக்கக்கூடிய உயிரினங்களை கொண்டு நான் விருந்தோம்பலை? ரப்பு சொன்னா, நீங்க உணவு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறது கடலுக்கு பக்கத்துல செஞ்சு வச்சிருக்கிறீங்க, அதனால கடல்ல உள்ளதை கொண்டு என்ன செய்யுங்க, ஆரம்பிங்க அப்படின்னு ரப்பு சொல்லிட்டு ரப்புல் ஆலமீன் ஒரு மீனுக்கு உத்தரவு பண்ற. சுலைமான், என்னுடைய அடியார் உனக்கு விருந்தோம்பல் வச்சிருக்கிற, அதை போய் என்ன செய்யும், அந்த விருந்தோம்பலை ஏற்றுக்க அப்படின்ற உடனே பெரும் கொண்ட ஒரு திமிங்கலத்தினுடைய நிலைப்பாடுகள் சொல்லி வாழக்கூடிய பெரும் கப்பல்களை போன்றெல்லாம் இருக்கும், ஒரு ஊரை போன்று இருக்கும், ஒரு கிராமத்தை போன்றெல்லாம் இருக்கும். அவ்வளவு பிரமாண்டமான மீன்களை ரப்புல் ஆலமீன் கடல்ல வச்சிருக்கிறான். ஒரு பிளைட் இருக்கிறது, அது உலகத்திலேயே ரொம்ப
அதிகமான மக்களை ஏற்றி செல்லக்கூடிய பிளைட் எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட ஒரு 600 பேரை கொண்டு தாங்கி செல்லக்கூடிய பிளைட்டும் இருக்கிறது. 600 பேர். அந்த பிளைட்டு பறக்க ஆரம்பிச்ச பிறகு கொஞ்ச நேரத்துல பார்த்தா நம்ம இங்க இருந்து ஒரு கள்ளப்பிரந்த பார்த்தா எப்படி அந்த வடிவமாக மாறுதான் இல்லை. ஒரு பெரிய பிரமாண்டமான பிளைட். அது மாதிரி தான் கடல்களிலே கடந்து செல்கிற போது கீழே பார்த்தா ஒரு பெரும் பெரும் திட்டுக்கள் போட்டு தெரியும். பெரும் பெரும் திட்டுக்கள் போட்டு தெரியும். அது என்னன்னா பெரும் பெரும் மீன்கள். பெரும் பெரும் மீன்கள். ஆனா ஒரு சின்ன ஒரு திட்டு மாதிரி நமக்கு என்ன செய்ய காட்சி. அல்லாஹ் அவ்வளவு பிரமாண்டமான மீன்களை எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான், வச்சிருக்கிறான். பெருங்கொண்ட கப்பலை கவிழ்ந்து ஓட விடும். அது தன்னுடைய சிறகை கொண்டு, சிறகுன்னா அந்த மீன்ல இருக்கும்ல, அதை வச்சு ஒரு சும்மா அப்படி ஒரு தள்ளுச்சுன்னு சொன்னா கப்பல் நவீன அமைப்புகள்ல அதோடைய ஆபத்துகள்ல இருந்தெல்லாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு ரொம்ப பவர்ஃபுல்லான கத்திகள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அது ஒரு நீண்ட. இப்ப திமிங்கலம் ஒண்ணு வருது. அது வந்து வாயை பிளந்துச்சுல, யாருமே பார்த்து பயந்து விடக்கூடிய அளவிற்கு அது வாய் திறந்ததே மிக பெரும்பட்ட ஒரு அமைப்புல என்ன செய்து திறக்கு. சுலைமான் கேட்டுச்சு, அல்லாஹ் எனக்கு வந்து உத்தரவு போட்டிருக்கிறான், நீங்க விருந்தவங்களுக்கு அழைச்சிருக்கிறீங்களா, ஆரம்பிக்கணுமா அப்படின்னு. ஏன்னா எல்லா மொழியையும் அறிந்து கொள்ளக்கூடிய தன்மையை தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரப்பு கொடுத்திருக்கிறாங்க. இப்ப என்ன செஞ்சு அது அனுமதி கேட்டுச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஓகே ஆரம்பி, ஃபர்ஸ்ட் நீ உன்னை கொண்டுதான் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ரப்ப என்ன செஞ்சிருக்கிறான், சொல்லி இருக்கிறான். அதனால இப்ப நீ ஆரம்பிக்கும். அது சாப்பிட ஆரம்பித்தது. பல மாத காலங்கள் செய்யப்பட்டிருந்த அத்துணை உணவுகளையும் முடித்துவிட்டது. இன்னும் தின்னதுக்கு ஏப்பம் வரல. நம்ம பரிபாஷையில சொல்றதா இருந்தா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல அந்த மீன் கேட்டது மறுசோறு வேண்டி, நம்ம மொழியில சொல்றது மறுசோறு எங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே பிரமிச்சு போய் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா படைப்புகளுக்கும் ரப்பிட்ட கெஞ்சி கேட்டு ஒரு நாளைக்கு உணவு கொடுக்கிறதுக்காக பல மாத காலங்கள் என்ன செஞ்சு ஒன்று சேர்க்கப்பட்டது போல ஒரு மணி நேரத்துல எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிஞ்சு விட்டு மருத்துவர் கேட்குது, இன்னும் உனக்கு வயிறு நிரம்புறையான்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த மீன் சொல்லிச்சா, இதுதான் ஒரு விருந்தாளியை அழைத்து விட்டு கேட்கிற கேள்வியா இது அப்படின்னு கேட்டுச்சு. விருந்து ஏற்பாடு செய்யக்கூடியவர் வந்து விருந்தோவன் சாப்பிடக்கூடியவர்களுக்கு திருப்திப்படுத்தி அனுப்ப வேண்டும். அதான மரபு. நான் மறுசோறு தானே கேட்டேன், அதுக்கு இப்படியா ஒரு பதில் சொல்றது? சுலைமான் சுலைமான் என்னுடைய ரப் இன்றைக்கு நீ தந்திருக்கக்கூடிய இந்த உணவை போன்று, எந்த உணவு? பல மாச காலம் ஒன்று சேர்க்கப்பட்ட உணவு. இது போன்று ஒரு நாளைக்கு என்னுடைய ரப் எனக்கு பல மடங்கு தந்து கொண்டிருக்கிறான். என்னுடைய பல மடங்கு தந்து கொண்டிருக்கிறான். ஒரு அறிவிப்பு 10 மடங்கு தருகிறான். நீ ஒரு நேரம் அது உருப்படியா கூட என் வயது நேரம் வெட்கித்து போனார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய குதிரத் பெரிய குதிரத். சொல்வதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? கடலுக்குள்ள உள்ள மீன்களுக்கெல்லாம் இறைகளை கொடுக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் இதெல்லாம் உள்ள மனிதர்களுக்கு ரப்புல் ஆலமீன் தரமாட்டாங்க. இதுல என்ன குடும்ப கட்டுப்பாடு? நாட்டில் வந்து மக்களுடைய தொகையை கட்டுப்படுத்தும். அறிவு எப்படி ஏற்றுக்கொள்ளும்? ரிஸ்குடைய டிபார்ட்மெண்ட், ரிஸ்க்கு உணவளிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு
அல்லாஹ் பொறுப்பட்டு இருக்கிற போது நாம அதை கட்டுப்படுத்தி என்ன சாதிக்க முடியும்? ஒருபோதும் முடியாது. சமீபத்தில் தென்கொரியாவினுடைய அதிபர் பாராளுமன்றத்தில் நாட்டு மக்களுடைய தொகை ரொம்ப குறைந்திருக்கிறது என்பதை கண்ணீர் வடித்து சொன்னார் என்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். நாட்டு மக்களுடைய தொகை ரொம்ப குறைஞ்சு, இன்னும் அதிகமாக மக்கள் தேவை. ஒருபுறம் அப்படியும் யோசிக்கிறது உலகம், இன்னொரு பக்கம் தடை. ஒன்னே ஒன்று கண்டே கண்டு மறைந்த மருவும் கலீல் அஹ்மத் மௌலானா அவர்கள் சொல்வார்கள், பயான் சொல்லுவார், சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இருந்தாலும் அது ஒரு நகைச்சுவையாக இருக்கும். அரசாங்கம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா ஒரு சட்டத்தை கொண்டு வருது. என்னன்னா நாம் இருவர் நமக்கு இருவர், நாம 2 பேர் நமக்கு 2 பேர். அதுக்கு அடுத்து அரசாங்கம் என்ன சொல்லுகிறது? நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது. அதற்கு பிறகு நிலை என்னவாகும் அப்படின்னா, நாமே குழந்தை, நமக்கே குழந்தை. முடிஞ்சா சொல்லுவாங்கல்ல, கழுத தேஞ்சி கட்டருமா போச்சான். நாமே குழந்தை, நமக்கே குழந்தை. இதுல அதிகப்படியாக அரசு சொல்லாத ஒரு விஷயத்தை மருகும் மௌலானா ரஹ்மத்துல்லாஹி கலீல் மௌலானா ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், நாமே குழந்தை, நமக்கே கல்யாணம். குழந்தைக்கு எதுக்கு கல்யாணம்? அருமையான பெருமக்களே, ரிசுக்குடைய டிபார்ட்மெண்ட் அல்லாஹ் எடுத்திருக்கிறார். அவன் ரிசுக் கொடுக்கிறார், அவன் படி அளக்கிறார். என்ன முடிவு செஞ்சு வச்சிருக்கிறானோ அது கண்டிப்பா கிடைத்தே தீரும். அதுல ஒரு பருக்கை இருக்க வரைக்கும் மனிதனுக்கு மரணம் வராது. அதே போல மரணம் எந்த ஒரு மனிதனையும் விட்டு வைக்காது. இப்ப நாம என்ன செய்யணும்? மௌத்தை அதிகமாக நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய ரிஸ்க், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ரிஸ்க்குக்கு, நிஅமத்துகளுக்கு ஷுக்ர். அதனாலதான் ரப்புல் ஆலமீன் கணக்கிலடங்கா நிஅமத்துகளை தந்துவிட்டு கணக்கிலடங்கா திக்ரை செய்யுங்கள் என்று சொல்றார். கணக்கிலடங்கா நிஅமத்துகளை ரப்பு தந்துட்டு என்ன சொல்றான்? கணக்கிலடங்கா திக்ர் செய்யுங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ் திக்ரன் கஸீரா. ஈமானுடையவர்களே, அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க, திக்ர் செய்யுங்க, அதிகம் அதிகம் திக்ர் செய்யுங்க. காரணம் என்னன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிஅமத்தும் கணக்கில் அடங்காத நிஅமத். எந்த நிஅமத்தை நீங்கள் மதிப்பிட்டு உங்களால் ஒரு வரையறுத்து சொல்ல முடியும்? ஏதாவது ஒரு நிஅமத்தை உங்களால் வரையறுத்து சொல்ல முடியுமா? முடியாது. அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு வீதியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு மனிதன் உடவனாக இருக்கிறார், கைகால் முடங்கி போய் இருக்கிறார். அவருடைய பரிதாப நிலையை பார்த்து விட்டு அந்த மனிதனிடத்தில் கேட்டாங்க, யாப்பா கையில் முடங்கி போயிருக்கு, கால் முடியாது, தவறு தவறு தான் நீ போக வேண்டியிருக்கு, எதையும் உன்னால உருப்படியா கொடுக்கவும் முடியாது. இப்படியான ஒரு நிலையில அல்லாஹ்வுடைய ஏதாவது நியமத்து இருக்குன்னு நீ நினைக்கிற? அந்த மனிதன் சொன்னார், இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய நியமத் ரப்புல் ஆலமீன் எனக்கு தந்திருக்கிறார். என்ன நியமத்? நான் உணவை உட்கொள்கிறேன். அது உட்கொண்டதற்கு பிறகு கழிவாக வெளிப்படுகிறது. இதன் ரப்பு எந்த குறையும் இல்லாமல் நான் சாப்பிடுவதை செரிக்க வைக்கிறான். என்னுடைய மலம் ஜலத்தை எந்த சிரமமும் இல்லாமல் வெளியாக்கி கொண்டிருக்கிறான். இதை விட ஒரு பெரிய நியமத்து என்ன இருக்கணும் தாடியே நீங்க நினைக்கிறீங்க?
அல்லாஹ்வுடைய நியாமத்தை நம்ம மதிப்பீடு செய்ய ஆரம்பிச்சோம்னு சொன்னா ஒருபோது நம்மளால மதிப்பீடு செய்ய முடியாது. இன்னிலடங்கா நியாமத்துகளை தந்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இன்னிலடங்கா திக்ர். எப்ப பார்த்தாலும் ரப்ப பத்தி பேசிக்கொண்டே இருங்க, ரப்ப திக்ர் செஞ்சு கொண்டே இருங்க, அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருங்கள், சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருங்கள், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கொண்டே இருங்கள், அல்லாஹு அக்பர் சொல்லிக்கொண்டே இருங்கள், மாஷா அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருங்கள். அல்லாஹ் பத்தி ஒரு நாளைக்கு கணக்கில் அடங்காது பேசி அல்லாஹ் நம்முடைய வாழ்நாள் முழுக்க அவன் தந்த நியாமத்துகளை ஷுக்ர் செய்யும் விதமாக அதிகம் அல்லாஹ்வை திக்ர் செய்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அன்பையும் நாம் ஒவ்வொரு கணப்பொழுதும் பெறக்கூடிய மக்களாக ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய சந்ததியினர்களையும் கியாமத் வரைக்கும் வரக்கூடிய பாரம்பரியத்தை நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.